அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. வாஸ்து நிறைய சப்ஜெக்ட், நிறைய விஷயங்களை வாஸ்துவின் வாயிலாக நான் யூடியூப்பில் நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தியிருக்கேன். பட் ஒவ்வொரு கேள்விகள் மக்களிடம் இருந்து வரக்கூடிய அந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா, ஒரு வாஸ்து நிபுணராக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில கேள்விகள் தான். அதாவது இதை மக்கள் தவிர்த்து விட்டு இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்னுடைய வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ புதுசாக எவ்வளோ பேர் வாஸ்து பேசுகிறாங்கங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை. பட் என்னுடைய வீடியோஸில் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் ஒவ்வொரு வாஸ்து டிப்ஸ் நான் நிச்சயமாக கொடுத்துருப்பேன். அந்த டிப்ஸை ஒவ்வொன்றையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நிச்சயமாக மாற்றங்கள் கிடைக்கும். இது நிச்சயமான உண்மை. சரி, அந்த வகையில் இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன சப்ஜெக்ட் தான் இது. என்னென்னா, வடமேற்கு வடக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வாஸ்துவில் வடமேற்கு வடக்குன்னா என்ன சார்? வடமேற்கு வடக்கு, வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளை தான் வடமேற்கு மூளை. இதில் என்ன வடமேற்கு வடக்கு அப்படின்னா, இப்போ வடமேற்கு மேற்கு அப்படிங்கிறது உச்சம். அந்த வடமேற்கு மூலையில் மேற்கு சார்ந்த பகுதி உச்சம், வடக்கு சார்ந்த பகுதி நீச்சம். இதுதான் கான்செப்ட். அப்போ அந்த வடமேற்கு வடக்கில் வாசல் அமைக்கக்கூடாது. வாசலோ திறப்புகளோ போர்ட்டிகோவோ, சில இடங்களில் போர்ட்டிகோ இருக்கும், சில இடங்களில் வாசல் அமைச்சிருப்பாங்க. சில இடங்களில் ஏதோ ஒரு இன்கேஸ் ஒரு கட்டாக இருக்கலாம். ஏதோ ஒரு தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அது தவறு தான். அது தவறை சரி செய்ய என்ன முயற்சியோ அதை பண்ணலாம். அதற்கு பரிகாரங்கள் தீர்வு ஆகாது. நம்பர் 1. 2வது பாயிண்ட் இந்த தவறு இருந்தால் நீங்கள் பிரபலமாகலாம். இந்த தவறு இருந்தால், வடமேற்கு வடக்கு தவறாக இருந்தால் நீங்கள் நிறைய வீடியோ, அதாவது மீடியாஸ் பிரபலம் டக்குன்னு பிரபலமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதை தயவு செய்து நீங்கள் பண்ணாதீங்க. ஒரு வாஸ்துவில் ரூல்ஸ் என்னவோ, நல்ல விதிகள் என்னவோ அதை நீங்கள் பயன்படுத்துங்க. தவறான விதிகளை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. தவறு நல்லது செய்யும் அப்படின்னு நினச்சி ஒரு நண்பர் என்னிடம் கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என் பக்கத்து வீட்டுக்காரங்க மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்காங்க, ஆனால் அவர் தப்பான வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. இது போல் மற்றவர்களைப் போல நம் வீட்டை நீங்கள் ஒப்பீடு செய்யக்கூடாது. மிகப்பெரிய தவறு மிகப்பெரிய பாதிப்பு, மிகச்சிறிய தவறு மிகச்சிறிய, அவ்வளோதான் கான்செப்ட். அப்போது நீங்கள் பணத்தை வச்சுருக்காங்க, நம்ம நிறைய வாஸ்துவில் தவறு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் எப்போ பிரச்சனை வரும்லாம் தெரியாது. ஒரு பிரச்சனையில் இந்த உலகத்தை விட்டு போனவங்களும் இருக்காங்க, ஊரை விட்டு ஓடினவங்களும் இருக்காங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். மிகப்பெரிய தோற்றத்தை வைத்து நம்ம சில வாஸ்துவோடு அதை கம்பேரிசன் பண்ணுறது நல்லது இல்லை. நம்பர் 1. அப்புறம் பார்த்தீங்கன்னா, வடமேற்கு வடக்கில் எந்த தவறும் பண்ணாதீங்க. வடமேற்கு வடக்கு வாசல் வைக்கிறது, போர்ட்டிகோ அமைக்கிறதெல்லாம் வேண்டாம். சில பேர் நான் அதில் கேன்டிலிவரில் செட்டு போட்டுக்கலாமா, கேன்டிலிவரில் போர்ட்டிகோ அமைச்சிக்கலாமா, இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். பண்ணவே பண்ணாதீங்க. இது ரொம்ப வடமேற்கில் எலிவேஷன் டிசைன் பண்ணுறது, நிறைய மாற்றங்கள் வடமேற்கில் கர்வ் போன்ற அமைப்புகள், வளைவு போன்ற அமைப்புகள், இதெல்லாம் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இதை பண்ணாமல் இருந்தாலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். 4 மூலைகள் சரியாக இருந்தாலே ஒரு மனிதனின் வாழ்க்கையில் நீங்கள் 50% தாண்டிடலாம். இதுதான் அந்த சதுரம் அல்லது செவ்வகத்தினுடைய கான்செப்ட். அப்போ இது தெரியாமல் வடமேற்கு வடக்கு அப்படி இருந்தால் இப்படி ஆயிடலாம், இப்படி இருந்தால் அப்படி ஆயிடலாம். ஒரு நல்ல வாசலை இடித்து தவறான பகுதியில் தயவு செய்து விடாதீங்க. நல்ல வாசல் இருந்தால் நல்ல வழியில் நீங்கள் முன்னேறுவீங்க. இதுதான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதுதான் வாஸ்துவில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு கான்செப்ட். நீங்கள் நான் தவறுகளை தான் பயன்படுத்துவேன் அப்படின்னா அது உங்களுடைய விருப்பம். எப்போதுமே நான் இன்றைய இந்த வடமேற்கு வடக்கை பற்றி பேசணும் அப்படின்னா, ஒரு பிரபலமான மனிதரின் கேள்வியைக்காக நான் இந்த வீடியோ பதிவை பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியாக இப்போல்லாம் நிறைய அனுபவங்கள், நிறைய
என்னுடைய வாழ்க்கையில் நான் சென்று கொண்டிருக்கக்கூடிய பாதை, இது நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லித்தந்த இன்று என்னுடைய குருநாதருக்கு ஒரு முக்கியமான ஒரு நன்றியை தான் சொல்லணும். ஏன்னா இன்று ஆசிரியர் தினம். இந்த ஆசிரியர் தினத்திலன்று என்னுடைய குருநாதருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றென்றும் வழிப்பாதை அப்படிங்கிறதுக்கு அந்த பாதைக்கும் முன்னோடி யாரோ அவங்கள நம்ம எக்காலம் மறக்கக்கூடாது. எனக்கு கற்றுக் கொடுத்த இந்த அரிய கலையை கற்றுக் கொடுத்த என்னுடைய குருநாதருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் வாஸ்துவில் நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. ஒரு இதுதான் சரி இதுதான் தவறு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் இப்போ நான் நிறைய வீடுகளை போய் பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். ஒரே நாளில் சரியாகுமா அப்படின்னா, ஆனால் ஒரு நாள் சரியாகும். அதை நோக்கி நம்ம பயணப்படணும். அதுதான் என்னுடைய இலக்கு. இலக்கு பெரிதாக வச்சுக்கோங்க, நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. வடமேற்கு வடக்கு என்பது யார் சொன்னாலும் நீங்கள் வாசல் வைக்கிறேன் கட் பண்ணுறேன்னு பண்ணாதீங்க, அவ்வளோதான். இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.